இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, அப்படித்தானே? ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறது? அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ மனுஷரால் வந்த நெருக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த இக்கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். இல்லை அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, தற்கொலை பண்ணி செத்துற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை அப்படின்னு கலங்குறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். இந்த தீமையை அவர் நன்மையாய் மாற்றி விடுவார். பார்த்தீங்களா, ஒரு அன்பான குடும்பத்திற்கு இயேசு செய்த அற்புதத்தை எப்படி அவங்க கடன் பிரச்சனை, வறுமை, சொத்தை இழந்து, மனுஷரால் ஏமாற்றப்பட்டு, இனிமே அவ்வளவுதான், இனி நம்ம வாழவே முடியாது, தற்கொலை பண்ணி செத்துற வேண்டியது தான் என்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இயேசு இடைப்பட்டார். ஆண்டவர் இயேசு அவங்க தேடினாங்க, இயேசுவை பற்றி கொண்டாங்க. அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இயேசுக்கு ஒரு பெயர் அவர் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்கு கூட ஒரு அற்புதம் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் குடும்பத்தின் மேலே உன்மேல் இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இந்த உலகத்தில் சாப கிரியைகள் இருக்கிறது பாருங்க. தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான தோல்விகள், தொடர்ச்சியான பண கஷ்டங்கள், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், தொடர்ச்சியான வறுமை, இந்த மாதிரி பிரச்சனை, மன வேதனை, தற்கொலை பண்ணி செத்தரலான்ற ஒரு நெருக்கம், இதுக்கு பின்னால் ஒரு சாபத்தினுடைய கிரியைகள் இருக்கக்கூடும். அது என்ன சாபமாகவும் இருக்கலாம். பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபமாக இருக்கலாம். நம்ம செய்த பாவம் தேவனை வேதனைப்படுத்தினதுனால உண்டான சாபமாக இருக்கலாம். அல்லது ஒரு மனுஷரை நம்ம காயப்படுத்தி அவங்க சபிச்சதுனால உண்டான சாபமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருக்கலாம். சில சமயத்தை நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாதிப்பை நம்முடைய குடும்பத்தில் தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பவும் ஒரு கலக்கம், பயம். ஏன் வாழணும், நம்ம வாழ முடியாது, இந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த மாதிரி குழப்பமான நிலைமை. இது தொடர்ந்து கொண்டே இருந்தால் இதுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு சாபக்கிரியை இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த சாபத்தை மாற்ற என்ன பரிகாரம்? ஜோசிகார்கிட்ட போனால் அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவான், கைரேக்கு பார்க்குறவன்ட்ட போனால் அவன் ஒரு பரிகாரம் சொல்லுவான். எல்லாம் ஒரு காசை வாங்கிட்டு உங்களுக்கு திருப்தி உண்டாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் மெய்யா உன்னுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெறணுமானா உனக்கு சரியான பதில் கொடுக்கிறது வேத புஸ்தகம். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் உள்ளபடி தான் இன்றைக்கு உலகமே நடந்து கொண்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையில் நீங்கள் விசுவாசம் வச்சிங்கன்னு வைங்க, அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். உங்களை அவர் நேசிக்கிறார். அவர் மதம் பார்த்து நேசிக்கிற ஆண்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், ஒருவேளை கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாத்திகராக இருக்கலாம், பரவாயில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்க, இனி செத்துடலாம், ஏன் வாழவே விருப்பலை, நீ கலங்கி நிற்கிறீங்க. இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறதுனால அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த குடும்பத்துக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சாபத்தை அவர் மாற்றுவதற்கு என்ன செய்தார் தெரியுமா? எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது தெரியுமா? வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில்
எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக நம்முடைய சாபத்தை சிலுவையின் மீது அவர் சுமந்தார், நமக்காக அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதாவது சிலுவையில் இயேசு அறியப்படும் போது அவருடைய தலையில் முள்முடியை சூட்டி கோலினால் அடித்து தலையிலிருந்த ரத்தம் வடிய அவரை வேதனைப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சிலுவையில் அறைந்து குற்றவாளிகளை கொலை செய்வது ரோமருடைய அரசாங்கத்தினுடைய வழக்கம். இயேசு குற்றமற்றவர் அப்படின்னு நீதிபதி சொல்லுகிறார். இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணலை. ஆனால் தன்னுடைய பதவியை நிமித்தை காப்பாற்றிக்கொள்ள இயேசு சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவருடைய தலையில் முள்முடி சூட்டுறாங்க. அது தற்செயலாய் நடந்ததல்ல. இந்த முற்கள் சாபத்தை குறிக்கும். சில சொல்லுவாங்களே, முற்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, எல்லா பக்கமும் குத்துது, நெருக்கம், வாழவே முடியல. அது சாபத்தினால் உண்டான விளைவாக இருக்கும். அதனால தான் மனிதன் மீது இருக்கிற அந்த சாபத்தை மாற்றுவதற்கு இயேசுவே சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி பலியாகி நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான். காசு கொடுத்து சாபத்தை மாற்ற முடியாதுங்க. பணம் செலவு பண்ணி நகையை கொடுத்தோ பொண்ணை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ சாபத்தை மாற்றவே முடியாது. அது சிலர் ஏமாற்றலாம், உங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக ஏதாவது செய்யலாம். ஆனால் அது உண்மை அது கிடையாது. நீங்களே சோதிச்சு பாருங்க. என்னென்னோ நீங்கள் செய்யணுமோ செய்து பாருங்கள். எல்லாம் செய்து பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் இயேசுவை தேடி பாருங்களேன். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு காசு கொடுக்க தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை. இயேசு எங்கும் இருக்கிற ஆண்டவர். அவர் ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருக்கிறதா தேவன் அல்ல, உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர். இயேசுவே அப்படி கூப்பிட்டா போதும், உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னமாக்கி விடுவார். அவ்வளோதான். நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி, இயேசுவே இந்த கஷ்டங்களுக்கு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதான் ஜெபம். ஒரு கடினமே கிடையாது. இயேசுன்ற பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்காக யாரெல்லாமோ ஜெபிக்கணும், எங்கேயோ போகணும், காணி கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இயேசு நமக்காக உயிரையே கொடுத்தவர். வானமும் பூமியும் அவருடையது. அதனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தா போதும். உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, உனக்குள்ளே நான் வர்றேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு சமாதானம் தர்றேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய சாபம் எதுவானாலும், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் ஆண்டவர் அதை மாற்றுவார். தற்கொலை தான் முடிவுன்னு நினைக்காதுங்க. தற்கொலை பண்ணினா அது ஆண்டவருக்கு விரோதமான இன்னொரு பாவம். தற்கொலை பண்ணி மரிக்கிற ஆத்துமாக்கள் நரகத்திற்குள்ளே போய்விடும். அப்போ நித்தியத்திலும் நரக வேதனை வேண்டாம் உங்களுக்கு. இதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டிலையே நீங்கள் ஜெபிக்கலாம். இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள், அற்புதமான மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவே, என் பாவத்தையும் சாபத்தையும் நீர் சிலுவையில் சுமந்தீர், எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், இப்போ எனக்கு உதவி செய்யன்னு ஜெபிச்சா போதும். என் ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும். ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒருவர் இயேசு மட்டும்தான். அதனால தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறாரு. அதனால இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல, இயேசுவே இந்த குடும்பத்துக்கு உதவி செய்தீங்களே, எனக்கும் உதவி செய்யுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? ஒரு அற்புதம் நடக்கும். வியாதி சுகமாகும், பிரச்சனைகள் மாறும், எல்லா போராட்டங்கள் விலகும், அற்புத மாற்றத்தை காண்பீங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அப்படியே டிவிக்கு முன்னால் முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க, அல்லது கையை கூப்பி கண்ணை மூடி இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. போதும். உங்கள் கூட இணைந்த நானும் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு பாரத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. இது ஒரு கஷ்டத்தில், வேதனையில், மனமுடைந்து போன நிலைமையில் இனி வாழ முடியாது, எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி மனமுடைந்துன்னு இருக்கிற பிள்ளைகளை பாரும். செத்து போயிடலாமா, எங்காவது ஓடி போயிடலாமா, எப்படி இந்த ஊரில் இப்படி நான் வாழ முடியும் என்று கலங்கின்னு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இவர்களுக்காக சிலுவையிலே நீர் சாபமானீரே, இவருடைய பாவங்களை சாபங்களை சிலுவையிலே சுமந்தீரே, நீர் அதை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த அன்பு குடும்பத்திற்கு அற்புதம் செய்த இயேசு இந்த பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த துக்கங்கள் நீங்கட்டும்.
அவருடைய மனவேதனைகள் மாறட்டும். இந்த தற்கொலை எண்ணம் இப்பொழுது அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். தற்கொலை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பத்தை விட்டு விலகி பொல்லாத சாத்தானை என்று கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லம் இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். இவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும். அப்போ அவங்க என்ன அற்புதம் கேட்குறாங்களோ நீங்கள் அதை அவங்களுக்கு செய்து தான் ஆக வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். வியாதியில் கஷ்டப்படுறவங்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. இன்றைக்கு ஒரு சுகம் அவருடைய சரீரத்தில் வரட்டும். அந்த மரண பயம் விலகட்டும், வியாதியின் வேதனைகள் விலகட்டும், சுகம் உண்டாகட்டும். பண பிரச்சனைகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும். அந்த சாப கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஒரு வெளிச்சம் அவருடைய வீட்டிலே உதிக்கட்டும். சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்திலே வரட்டும். இன்று முதல் இழந்து போன எல்லாவற்றையும் அவங்களுக்கு திரும்ப தாரும். அவருடைய வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். தகப்பனே, இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்று முதல் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். என்ன அற்புதம் வேண்டுமென்று ஜெபித்தார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளைகள் கண்டு மகிழச் செய்யும். நீர் ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்துவிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு உங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் அவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து விட்டார். கட்டாயம் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.